தமிழ்நாட்டில் மொத்தம் 234 சட்டமன்ற தொகுதிகள். ஒவ்வொரு தொகுதியினுடைய கள நிலவரம், தொகுதி மக்களுடைய தேவைகள், எதிர்பார்ப்புகள்னு திங்கள் முதல் வெள்ளி வரை ஒவ்வொரு நாளும் இன்றைய தினத்துல உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதியில பார்த்துட்டு இருக்கோம். அதனுடைய தொகுப்பு தான் இப்ப பார்க்க போறோம். இந்த தொகுப்புல முதல்ல நம்ம பார்க்க போற தொகுதி கன்னியாகுமரி தொகுதி. கன்னியாகுமரி சட்டப்பேரவை தொகுதி கன்னியாகுமரி, சுசீந்திரம், மயிலாடி, ஆரல்வாய்மொழி, தோவாளை, தாழைக்குடி போன்ற ஊர்களை உள்ளடக்கியது. இந்த தொகுதியில் மொத்தம் 2,05,363 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 1,38,557 பேராகும். பெண் வாக்காளர்கள் 1,36,791 பேர் உள்ளனர். மூன்றாம் பாலினத்தவர் 15 பேர் உள்ளனர். இத்தொகுதியை பொறுத்தவரை அதிமுக 6 முறையும், திமுக 4 முறையும், காங்கிரஸ் 1 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. நாட்டின் தென்கோடியில் முக்கடல்கள் சங்கமிக்கும் இயற்கை அமைப்பு கொண்டது கன்னியாகுமரி சட்டப்பேரவை தொகுதி. முக்கடல் சங்கமம், விவேகானந்தர் பாறை, காந்தி மண்டபம், காமராஜர் மண்டபம், சூரிய உதயம், அஸ்தமனத்தை ஒரே இடத்தில் பார்க்கக்கூடிய இடமாக உள்ளதால் நாடு முழுவதும் இருந்து சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளனர். இதனால் சுற்றுலாவை நம்பியே இந்த தொகுதி உள்ளது. தோவாளை, அகஸ்தீஸ்வரம் என்ற 2 தாலுகாக்களை கொண்ட இந்த தொகுதியில் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவில், தமிழ்நாட்டின் மிக உயரமாக கருதப்படும் ஆஞ்சநேயர் சிலையும் மிகவும் பிரசித்தி பெற்றவை. தமிழகம் மட்டுமின்றி கேரளத்தின் முழு பூக்கள் தேவையை பூர்த்தி செய்யும் தோவாளை பூச்சந்தையும் இந்த தொகுதியில் இருக்கிறது. தோவாளையில் நெல், பூ, வாழை, ரப்பர் போன்றவை சாகுபடி செய்யப்படுகின்றன. ஆரல்வாய்மொழியில் நூற்பாலையும், கீரிப்பாறையில் ரப்பர் பதனிடும் தொழிற்சாலையும் இயங்குகின்றன. அகஸ்தீஸ்வரம் தாலுகாவில் நெல் சாகுபடியுடன் மீன்பிடி தொழில், உப்பளம் போன்றவையும் நடைபெறுகின்றன. சேவல் கூவி கண்பிடிப்பதற்கு பதிலாக சிற்பிகளின் ஒலி ஓசை கேட்டு கண்பிடிக்கும் இடமாக கருதப்படும் மயிலாடி இத்தொகுதியில் உள்ளது. கன்னியாகுமரி சட்டப்பேரவை தொகுதியின் எம்எல்ஏவாக KT பச்சைமால் இருக்கிறார். பள்ளிப்படிப்பை முடித்தவுடன் இவர் கைத்தொழில் ஆசிரியருக்கான பயிற்சி பெற்றார். 52 வயதாகும் இவர் அன்றைய குளச்சல் தொகுதி அதிமுக எம்எல்ஏவாக இருந்த ராஜரத்னத்திடம் உதவியாளராக இருந்தார். அவரால் அரசியல் ஆர்வம் கொண்ட பச்சைமால் ராஜக்கமங்கலம் ஒன்றிய எம்ஜிஆர் அணி செயலாளராக இருந்தார். 2001இல் குளச்சல் சட்டப்பேரவை தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற இவர் 2006இல் தோல்வியடைந்தார். 2011 தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். முதலில் வனத்துறை அமைச்சராகவும் பின்னர் தொழிலாளர் நலத்துறை அமைச்சராகவும் பதவி வகித்தார். காங்கிரஸுக்கு அப்புறம் மறுபடியும் திரும்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 6 முறையும், திராவிட முன்னேற்ற கழகம் 3 முறையும் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் கன்னியாகுமரி தொகுதியோட எந்த அடிப்படை தேவைகளும் இன்னும் நிறைவேறலை. சின்னபுட்டம் மீன்பிடி துறைமுகம் ஆசியாவிலே தலைசிறந்த மீன்பிடி துறைமுகமாக உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு 76 கோடி ரூபாயிலே விரிவாக்கம் செய்யப்பட்டு மக்களுடைய பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. மாவட்டத்தினுடைய அனைத்து சாலைகளும் மிகவும் மோசமான ஒரு நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய நீண்டகால கோரிக்கை செங்கட்டி பாலம் சீர்படுத்தப்பட்டுள்ளது. அதேபோல் இப்பொழுது கூட ஒரு புதிய சுற்றுவட்ட பாதை சுமார் 19 கோடி ரூபாயில் சீரமைப்பதற்கான ஆய்வுப் பணிகள் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. கன்னியாகுமரி சுற்றுலா தலங்களில் சிறந்த சுற்றுலா தலம், அதிக சுற்றுலா பயணிகள் வரக்கூடிய கன்னியாகுமரி உலக நாடுகளிலிருந்து வரக்கூடிய இடமான முக்கியமான கன்னியாகுமரியில் வர எந்தவித வளர்ச்சி பணியும் முக்கியமாக செய்யவில்லை. கன்னியாகுமரியில் சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருகின்ற காரணத்தினால் இங்கே தடையில்லா மின்சாரம் வழங்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு கன்னியாகுமரி சட்டப்பேரவை தொகுதியில் மட்டும் சுமார் 200 புதிய மின்மாற்றிகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதேபோல் ஈத்தாமலை பகுதியிலே சுமார் 10 கோடி ரூபாய் செலவில் புதிய துணை மின் நிலையம் அங்கே அமைக்கப்பட்டுள்ளது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக வரப்போறது அதிமுக எம்எல்ஏ துரைசாமியின் கோவை தெற்கு தொகுதி. 2007ஆம் ஆண்டு தேர்தல் வரை கோவை மேற்கு தொகுதியாக இந்த தொகுதி இருந்தது. தொகுதி மறுசீரமைப்புக்கு பின்னர் கோவை தெற்கு தொகுதியாக இந்த தொகுதி பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. இத்தொகுதியில் மொத்தம் 2,39,041 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 1,19,874 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,19,138 பேரும் உள்ளனர். கூட்டணியை பொறுத்து இந்த தொகுதியில் வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுகிறது.
இத்தொகுதியில் அதிமுக, திமுக தலா 5 முறை வெற்றி பெற்றுள்ளன. காங்கிரஸ் 4 முறை வெற்றி பெற்றுள்ளது. கோவை தெற்கு தொகுதி மாநகர பகுதிகளை உள்ளடக்கியது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், நீதிமன்றம், மேற்கு மண்டல காவல்துறை தலைவர் மற்றும் மாநகர காவல் ஆணையர் அலுவலகம், அரசு மருத்துவமனை, நேரு விளையாட்டு மைதானம், மத்திய சிறை, வ.உ.சி. பூங்கா போன்றவற்றை உள்ளடக்கியது. கோவையின் பாரம்பரிய தொழிலான தங்க நகை உற்பத்தி தொழிற்கூடங்கள் இத்தொகுதியில் நிறைந்துள்ளன. அனைத்து துறை அலுவலகங்கள் உள்ள நகரின் மையப்பகுதியான கோவை தெற்கு தொகுதியில் பல்வேறு வணிக வளாகங்களும் குளங்களும் உள்ளன. கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவாக அதிமுகவை சேர்ந்த ஆர். துரைசாமி இருக்கிறார். சேலஞ்ச் என்ற பெயரில் வேதிப்பொருட்கள் தயாரிப்பு நிறுவனம் நடத்தி வந்ததால் சேலஞ்சர் துரை என்றும் இவர் அழைக்கப்படுகிறார். 57 வயதாகும் துரைசாமி முதுகலை பட்டதாரி ஆவார். மாநகர மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர், மாவட்ட பேரவை இணைச் செயலாளர், மாநகர மாவட்ட இணைச் செயலாளர், அம்மா பேரவை இணைச் செயலாளர் போன்ற பொறுப்புகளை வகித்த அவர் 1996 தேர்தலில் சிங்காநல்லூர் சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். பின்னர் 2011ஆம் ஆண்டு தேர்தலில் கோவை தெற்கு தொகுதி எம்எல்ஏவாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். ஜிஹெச்ல சப்பே போடுறேன்னு சொன்னாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த சப்பேங்கிற அந்த இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணவே இல்லைங்க. அரசு மருத்துவமனையில் அந்த பக்கத்தில் ஒரு பார்க் மாதிரி நாங்கள் ரெடி பண்ணலாமட்டு இருக்கு. அந்த பார்க் ரெடி பண்ணும்போது இந்த அரசு மருத்துவமனையிலிருந்து அந்த பக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கிறதுனால அது ரோடை கிராஸ் பண்ணி போகாமல் இருக்கிறதுக்காக ஒரு எக்ஸவேட்டர் அந்த இடத்துல உருவாக்கப்படுது. அது கடந்த நிதியாண்டில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் அங்கே சட்டமன்றத்திலே அறிவித்திருக்கிறார்கள். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லும் பொழுது அவனாசிலிங்க ஹோம் சயின்ஸ் முன்னாலேயும், அரசு மருத்துவமனை முன்னாலேயும், லட்சுமியினுடைய ஜங்ஷன் முன்னாலேயும், ராமநாதபுரம் ஜங்ஷன் முன்னாலேயும் இந்த எக்ஸவேட்டர் உருவாக்கப்பட உள்ளது என்பதை நான் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்தேன். அண்ணா காலனி, சேரனார், ஆசாத்தினார், எம்சிஆர்னார் எல்லாம் ரோடு போட்டு கொடுத்துட்டாங்க. பைப் எல்லாத்துக்கும் தண்ணி வரலன்னு பைப்பெல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. கூட குளக்கரையில் பாலம் அமைச்சிருக்காங்க. அது பொதுமக்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டவுன்லேயே நிறைய போக்குவரத்து நெரிசல் இருக்கிறதுனால் லட்சுமில் அருகிலே ஒரு பாலமும், ராமநாதபுரம் சிக்னல் இடத்திலே ஒரு பாலமும், அவனாசிலிங்கம் மகளிர் கல்லூரி அருகிலே ஒரு பாலமும் வர இருக்கின்றது. அதே போல் உக்கடம் ஆத்துப்பாலத்திலிருந்து நமது தொகுதியில் உக்கடம் ஒப்பனக்கார வீதி வரை அங்கே நெரிசல் ஏற்பட்டு இருக்கிறதுனால் அந்த இடத்துல 365 கோடி ரூபாயிலே அம்மா அவர்கள் கடந்த நிதியாண்டிலே சட்டமன்றத்திலே அறிவித்திருக்கின்றார்கள். தொடர்ந்து நம்ம பார்க்க போற தொகுதி ஈரோடு மாவட்டம் மொடக்குறிச்சி தொகுதி. ஈரோட்டின் புறநகர் பகுதியாக அமைந்துள்ளது மொடக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதி. இத்தொகுதியில் மொத்தம் 2,20,214 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் 1,07,513 ஆண் வாக்காளர்களும் 1,12,685 பெண் வாக்காளர்களும் உள்ளனர். மூன்றாம் பாலினத்தவர் 16 பேர் உள்ளனர். இத்தொகுதியை பொறுத்தவரை முதலில் அதிமுக வசமும் பின்னர் திமுக வசமும் இருந்தது. தற்போது மீண்டும் அதிமுகவின் வசம் இந்த தொகுதி உள்ளது. கடந்த தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட ஆர்.என். கிட்டுசாமி வெற்றி பெற்று எம்எல்ஏவானார். மொடக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதி விவசாயத்தையும் நெசவு தொழிலையும் பிரதானமாக கொண்டது. விவசாய பிரச்சினைகளுக்கு கட்சிகள் முக்கியத்துவம் தர மறுப்பதாக கூறி 1996ஆம் ஆண்டு தேர்தலில் இத்தொகுதியில் 1033 விவசாயிகள் போட்டியிட்டனர். இதனால் வாக்குச்சீட்டுகள் புத்தக வடிவில் வழங்கப்பட்டன. இதன் காரணமாக அதிக கவனம் ஈர்த்த தொகுதியாக மொடக்குறிச்சி பார்க்கப்பட்டது. ஈரோடு மாவட்டத்திலேயே முதன்முறையாக இத்தொகுதியில் உள்ள சிவகிரியில் பாரதியார் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரி ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இத்தொகுதியில் காவிரி ஆற்றின் குறுக்கே காரணாம்பாளையம் பகுதியில் இயற்கையாகவே அமைந்த அணைக்கட்டு சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும் வகையில் அமைந்துள்ளது.
மொடக்குறிச்சி சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினராக அதிமுகவைச் சேர்ந்த ஆர்.என். கிட்டுசாமி இருக்கிறார். 57 வயதான இவர் பள்ளி படிப்பு முடித்தவர். 1975ஆம் ஆண்டு முதல் அதிமுகவில் உள்ள இவர் 1976இல் பள்ளியூத்து கிளை செயலாளராக பொறுப்பு வகித்தார். 1987இல் மொடக்குறிச்சி ஒன்றிய செயலாளர், 1989இல் ஜெயலலிதா பேரவை ஒன்றிய செயலாளர், 1995இல் ஒருங்கிணைந்த ஜெயலலிதா பேரவை மாவட்ட செயலாளர் பொறுப்புகளை இவர் வகித்தார். 1996ஆம் ஆண்டில் மொடக்குறிச்சி தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்த கிட்டுசாமி 2007ஆம் ஆண்டு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளராக பதவி வகித்தார். கடந்த தேர்தலில் போட்டியிட்டு கிட்டுசாமி எம்எல்ஏவானார். விவசாயம் இருக்கிறதுக்கு நழுவடைஞ்சிக்கிட்டே வர்றோம். ஒன்றும் அதனால் எந்த முன்னேற்றம் தெரியல. சரி, குடிநீருக்குனாலும் தண்ணி வரணும் தான், அதுக்கும் தண்ணி வரும். கடந்த ஆண்டு 2 ஆண்டுகள் மழை பெய்யல, கடுமையான வறட்சி. அந்த சூழ்நிலையில் கொஞ்சம் தட்டுப்பாடு இருந்தது உண்மைதான். ஆனால் இருந்தாலும் கூட மக்கள் யாரும் வீதிக்கு குடத்தை வச்சு ஒரு ஆர்ப்பாட்டமோ ஒரு மறியலோ பண்ணாத அளவுக்கு அந்த மக்களுக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் நீரை நிச்சயமாக நாங்கள் உறுதி செய்திருக்கிறோம். ஒழுங்குமுறை கூட கோபி சொசைட்டி, கூட்டுறவு சொசைட்டி, இப்படி 4 பக்கம் 4 இருந்து வெளி மாநிலங்களிலிருந்து வரக்கூடிய விவசாயிகளுக்கு சரியான விலை கிடைக்கிறதில்ல. உப்பரங்கிற பேரில் தனியார் மஞ்சள் மண்டிக்கிற கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு குடையின் கீழ் மஞ்சள் மார்க்கெட்டு வந்தால் மஞ்சள் ஒருமுறை கூட வரணும் ஏற்படுத்தி விவசாயிகளுக்கு நல்ல விலை கிடைக்கணும். கொடுமுடியிலே ஒரு குடோன் கிட்டங்கி அந்த மக்களுடைய விளைபொருள்களை கொண்டு வைத்து விலை வருகின்ற நேரத்தில் விற்பதற்காக அங்கே ஒரு 1000 டன் கொண்ட ஒரு கிட்டங்கி, அதே போல் அவல்பூந்துறை மார்க்கெட்டிங் கமிட்டியில் ஒரு 1000 டன் கொண்ட கிட்டங்கி, 2 கிட்டங்கிகளை மாண்புமிகு அம்மா அவர்கள் கட்டி திறந்து வைத்திருக்கிறார்கள். திடீர்னு அரசு கல்லூரி எலுமாத்தூருக்கு சட்டமன்ற உறுப்பினர் மலைப்பகுதிக்கு, பாதுகாப்பு இல்லாத மலைப்பகுதிக்கு மாற்றிட்டார். அதை மாற்றுவதற்கு முழுக்க வேறு எலுமாத்தூர் பகுதி மக்களோ மொடக்குறிச்சி சேர்ந்தவர்களோ எந்த விதமான ஒரு கோரிக்கை வைக்காத சூழ்நிலையில் கூட எங்கள் சிவகிரி பொதுமக்களுடைய கோரிக்கையும் நிராகரித்து அவர் தன்னிச்சையாக கல்லூரி அங்கே கொண்டு போயிட்டார். இப்போ தற்காலிகமாக தொடங்கியிருக்கிற பாரதியார் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரியை பொறுத்தளவிற்கு அதில் ஏற்கனவே நம்ம அரசாணை என்பது மொடக்குறிச்சி தொகுதி மொடக்குறிச்சியில் என்றுதான் அரசாணை பிறப்பிக்கப்பட்டது. அதில் தெளிவாக பிறப்பிக்கப்பட்டது. சிவகிரியில் ஒன்றும் பிறப்பிக்கப்படலை. இருந்தாலும் கூட அந்த வகுப்பறை உடனடியாக அந்த கல்லூரி துவங்க வேண்டும் என்பதற்காக அங்கே பல இடத்துல பார்க்கும்போது சிவகிரியில் மட்டும்தான் வகுப்பறையில் கூடுதலாக ஆண்கள், அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் வகுப்பறையில் இருந்தது. அந்த அடிப்படையில் இது சௌரியமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக வேண்டி அங்கே கல்லூரியை தொடங்கணும். அடுத்ததா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு ராமச்சந்திரனை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த தளி தொகுதி. தளி சட்டப்பேரவை தொகுதி 2 பேரூராட்சிகள், 2 ஒன்றியங்கள், 72 பஞ்சாயத்து போன்றவற்றை உள்ளடக்கியது. கன்னடம், தெலுங்கு, தமிழ் பேசும் மக்கள் பரவலாக உள்ள இந்த தொகுதியில் மொத்தம் 2,22,757 வாக்காளர்கள் உள்ளனர். இவர்களில் ஆண் வாக்காளர்கள் 1,15,686 பேர், பெண் வாக்காளர்கள் 1,07,065 பேர், 3ஆம் பாலினத்தவர் 6 பேர். தளி சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரை எந்த கட்சிக்கும் தனிப்பட்ட பலம் இல்லை. இத்தொகுதியில் தற்போதைய எம்எல்ஏவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த ராமச்சந்திரன் இருக்கிறார். தளி சட்டப்பேரவை தொகுதியை பொறுத்தவரை அடர்ந்த வனப்பகுதிகளை கொண்டுள்ளது. முழுக்க மலை கிராமங்களை உள்ளடக்கிய இந்த தொகுதி கல்வியில் மிகவும் பின்தங்கியுள்ளது. விவசாயமே இத்தொகுதியில் முக்கிய தொழிலாக இருக்கின்றது. ரோஜா மற்றும் ஜர்பரா பூக்கள், காய்கறி சாகுபடி மற்றும் ஏற்றுமதி என விவசாயம் சார்ந்த தொழில்களும் அதிக அளவில் நடக்கின்றன. மூங்கில் மரங்கள் அதிகமுள்ள இத்தொகுதியில் மூங்கில் நெல் சேகரிப்பும் ஒரு தொழிலாக செய்யப்படுகிறது. மரப்பாசிகள் சேகரித்து விற்கும் தொழிலும் நடக்கிறது. கிரானைட் உள்ளிட்ட கனிம வளங்கள் நிறைந்துள்ள இத்தொகுதியில் கிரானைட் கற்கள் வெட்டி எடுக்கும் தொழிலும் நடைபெறுகிறது. தேங்கனிக்கோட்டையில் உள்ள பேட்டராயசாமி கோயில், மினி தாஜ்மஹால் என்று அழைக்கப்படும் பழமை வாய்ந்த மசூதி போன்றவை இத்தொகுதியின் குறிப்பிடத்தகுந்த இடங்களாக இருக்கின்றன. தளி சட்டப்பேரவை தொகுதி எம்எல்ஏவாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த டி. ராமச்சந்திரன் இருக்கிறார். 47 வயதாகும் இவர் எல்எல்பி படித்துள்ளார். 1990ஆம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் சேர்ந்த ராமச்சந்திரன் கட்சியின் மாநில நிர்வாகக் குழு உறுப்பினர், கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் பொறுப்புகளை வகித்துள்ளார். நாகமங்கலம் பஞ்சாயத்து தலைவர், கெலமங்கலம் பேரூராட்சி தலைவர் போன்ற பதவிகளை வகித்துள்ள ராமச்சந்திரன் தளி தொகுதியில் 2 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்றுள்ளார். ஒரு முறை தொழிற்சங்க ஆதரவோடு சுயேட்சையாகவும், மற்றொரு முறை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பிலும் ராமச்சந்திரன் வெற்றி பெற்றார். விவசாயம் தான் அடிப்படையாக பண்ணிட்டு இருக்காங்க.
எங்கள் தொழிற்சாலை எதுவுமே இல்லை சார். நாங்கள் தொழிற்சாலைக்கு போனோம்னாக்கா பெங்களூர், சென்னை இல்லைன்னா ஒசூர் அந்த மாதிரி பகுதிக்கு தான் போகணும் சார், பெரிய பெரிய சிட்டி பகுதிக்கு. பொதுமக்கள் படித்தவர்கள் மிகவும் எதிர்பார்ப்பது என்னவென்றால், இந்த பகுதியின் நீண்ட கால கோரிக்கையான படித்த இளைஞர்களுக்கு, மாணவ மாணவிகளுக்கு வேலை வாய்ப்பை எதிர்பார்க்கிறார்கள். தளி பகுதியிலும் அதே போல் கிளமங்கலம் பகுதியிலும் பல்வேறு சிறிய தொழிற்சாலைகளை கொண்டு வந்து அந்த பகுதியிலே படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கும் வகையிலே பல்வேறு தொழிற்சாலைகள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த தளி தொகுதியில் குறிப்பாக இன்றைக்கு ஆதித்யா பிர்லா என்ற பெங்களூரு சார்ந்த ஒரு நிறுவனம் இன்றைக்கு கார்மெண்ட்ஸ் நிறுவனத்தை கொண்டு வந்து இன்றைக்கு 2000 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கின்ற ஒரு நிறுவனத்தை இன்றைக்கு தளி தொகுதியிலே கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதே போல் தேன்கனிக்கோட்டையில் கூட இன்றைக்கு ஒரு கார்மெண்ட்ஸ் நிறுவனத்தை கொண்டு வந்து அந்த பகுதியில் உள்ள படித்த பெண்களுக்கு, இளம் பெண்களுக்கு இன்றைக்கு 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கும் வகையிலே அந்த தொழிற்சாலையை கொண்டு வந்து இன்றைக்கு அந்த வேலை வாய்ப்பை தளி தொகுதியில் உருவாக்கப்பட்டிருக்கிறது. தென்கனிக்கோட்டை வட்டத்தில் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு முக்கியமாக வந்து ஒரு கல்லூரி, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கல்லூரியை அமைத்து தர வேண்டும். தளி தொகுதியிலே அரசு கல்லூரியோ அல்லது தனியார் கல்லூரியோ ஒன்று கூட இல்லை. தொடர்ந்து முதலமைச்சரை சந்தித்து தனிப்பட்ட முறையிலே பல மனுக்களை தளி தொகுதியிலே ஒரு அரசு கல்லூரியோ அல்லது பல வகை தொழில்நுட்ப கல்லூரி ஒன்றை அமைக்கப்பட வேண்டும் என்று முதலமைச்சரத்திலே பலமுறை மனு கொடுத்திருக்கிறேன். அதே போல உயர்கல்வித்துறை மானிய கோரிக்கையின் போது கூட பேசும்போது உயர்கல்வித்துறை அமைச்சர் கூட தளி தொகுதியிலே நிச்சயமாக ஒரு பல வகை தொழில்நுட்ப கல்லூரி அமைக்கப்படும் என்று கடந்த சட்டமன்ற கூட்டத்தில் அறிவித்து அதற்கான அரசாணை இதுவரை அறிவிக்கப்படவில்லை. தொடர்ந்து வரப்போறது திமுக எம்எல்ஏ செங்குட்டுவனின் வேப்பனஹள்ளி தொகுதி. வேப்பனஹள்ளியை பொறுத்தவரை ஒருபுறம் கர்நாடகம், மறுபுறம் ஆந்திர மாநில எல்லைகளை கொண்டதாக உள்ளது. முற்றிலும் விவசாயத்தையும் அதனை சார்ந்த தொழில்களையும் பிரதானமாக கொண்டது இந்த தொகுதி. சூளகிரி பகுதியில் கொத்தமல்லி, புதினா, சின்ன வெங்காயம் உள்ளிட்டவையும், ராயக்கோட்டை பகுதியில் அதிக அளவில் தக்காளி சாகுபடியும் நடக்கிறது. இங்குள்ள தக்காளி மண்டிகள் மூலம் நாடு முழுவதும் தக்காளிகள் விற்பனைக்காக அனுப்பப்படுகின்றன. இத்தொகுதி நாட்டின் மிகப்பெரிய தக்காளி சந்தையாக இருக்கிறது. அடுத்தபடியாக சாமந்தி, செண்டுமல்லி போன்ற பூ வகைகளும், கத்தரி, பீன்ஸ் போன்ற காய்கறிகளும் சாகுபடி செய்யப்படுகின்றன. வேப்பனஹள்ளி சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினராக திமுகவை சேர்ந்த செங்குட்டுவன் இருக்கிறார். 60 வயதாகும் இவர் பள்ளி படிப்பு முடித்துள்ளார். அரசு பேருந்து ஓட்டுநராக இருந்த இவர் பிறகு திமுகவில் போக்குவரத்து தொழிற்சங்க பொதுச் செயலாளராக இருந்தார். ஒருங்கிணைந்த தருமபுரி மாவட்ட செயலாளர், மாவட்டம் பிரிக்கப்பட்ட பிறகு கிருஷ்ணகிரி மாவட்ட செயலாளர் பொறுப்புகளை வகித்த செங்குட்டுவன் தற்போது கிருஷ்ணகிரி மாவட்ட திமுக அவைத்தலைவர் பொறுப்பு வகித்து வருகிறார். 2006ஆம் ஆண்டு தேர்தலில் கிருஷ்ணகிரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற செங்குட்டுவன் கடந்த தேர்தலில் வேப்பனஹள்ளி எம்எல்ஏவானார். வேப்பன் இறங்கி இது வரைக்கும் எந்த வேலும் செய்யல, இந்த ரோடும் செய்யல, தண்ணி இல்லை, அவர் ஆஃபீஸ்க்கே வரல. எங்க இந்த ஆட்சியில் வந்து 2012ஆம் ஆண்டு எனக்கு தேவையான சட்டமன்ற அலுவலகத்தை கட்டுவதற்காக கட்டினார்கள். 2012ஆம் ஆண்டே கட்டி முடிச்சிட்டாங்க. இந்த தேதி வரையில் அந்த சட்டமன்ற அலுவலகத்தை எனக்கு கையெழுத்து ஒப்படைக்கலை. என்ன காரணம்னு சொன்னால், அது சமூக விரோத கூடாரமாக மாறியிருக்கு. வேப்பனப்பள்ளியில் கட்டப்பட்டிருக்கிற சட்டமன்ற அலுவலகம் சமூக விரோத கூடாரமாக மாறியிருக்கு. இன்று தேதி வரையில் இந்த மாவட்ட நிர்வாகம் அந்த கட்டிடத்தை எம்எல்ஏ என்கிற முறையில் என்னிடத்தில் ஒப்படைத்திருக்க வேண்டும். ஆனால் ஒப்படைக்காமல் இருக்கிறார்கள். மிகவும் கண்டிக்கத்தக்கது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் வேப்பனப்பள்ளிக்கு ஒரு முக்கிய தெருக்களான இந்த பொம்மிடிப்பேட்டை, மஜித் தெரு, இந்த மாதிரி தெருக்களுக்கு வந்து வேப்பனப்பள்ளி குடிநீர் திட்டம் வந்து ரீச் ஆகுது. கொஞ்சம் தெருங்களுக்கு இன்னும் ரீச் ஆகலை. கேட்டால் நம்ம எம்எல்ஏ சாருக்கு கேட்டால் நான் வந்து ஆளுங்கட்சியில் எதிர்கட்சி, எனக்கு வந்து எந்த விதமான ஃபண்ட்ஸும் அலாட்மெண்ட் பண்ணுறதில்ல அப்படின்றாரு. தொகுதியில் தலைவர் கலைஞர் ஆட்சியில் 1928 கோடி ரூபாய் கொண்டு வந்த ஒகேனக்கல் கூட்டுக்குடிநீர் திட்டம் இந்த தொகுதி முழுவதும் இன்னும் கிட்டத்தட்ட 50% மக்களுக்கு அந்த தண்ணீர் போய் சேரவில்லை. உங்களுடைய வேப்பனப்பள்ளி சட்டமன்ற தொகுதியானது மிகவும் வேலையில்லாத ஒரு சட்டமன்ற தொகுதியாக இருக்கிறது. வேலை வாய்ப்பே இங்கே கிடையாது. ஊரில் ஒரு ஃபேக்ட்ரி இருந்தால் ஒரு 100 பேர் சேரலாம், ஒரு இது செய்யலாம். அது ஃபேக்ட்ரி இல்லை. போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சியில் வேப்பனப்பள்ளி தொகுதியை ஒட்டிய போலுப்பள்ளியில் 90 ஏக்கராவில் ஒரு சிப்காட் வளாகத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் 90 ஏக்கராவில் உருவாக்கி தந்தார்கள். உருவாக்கி தந்ததோடு மட்டுமல்லாமல் அடிப்படை கட்டமைப்பு வசதிகள் அத்தனையும் அதற்காக செய்து முடிக்கப்பட்டு மனைகளெல்லாம் பிரிக்கப்பட்டு அந்த
பயனாளிகளுக்கு ஒப்படைக்கிற அந்த சூழல் இருக்கிற போது ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆகவே இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு 5 ஆண்டு காலம் 4.5 ஆண்டு காலம் ஆகுது. இந்த 4.5 ஆண்டு காலத்திலே அந்த போலுப்பள்ளி சிப்காட் தொழிற்சாலை சிப்காட் பகுதியில் அமைய இருந்த அந்த தொழிற்சாலையில் இந்த அரசு எந்தவித முயற்சியும் எடுக்காமல் இன்று வரை அப்படியே கிடக்கிறது. மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். இது உங்கள் தொகுதி, உங்கள் பிரதிநிதி.